இந்த வீடியோ 2 நாள் எடுத்தது. சண்டே என்னோட டே 7:10க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் காஃபி தான் போட்டு குடித்தோம். மார்னிங் காஃபி குடிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சாக்கா சீக்கிரமாக வீணாகிடுது. இந்த ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சாக்கா எதுவுமே ஆகலை. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதனால் இது தான் யூஸ் பண்ணுறேன் நான் இப்போலாம் ரெகுலராக. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ப்ளெயின் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ப்ளெயின் சாம்பார் வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே முட்டை வறுவல் தான் செஞ்சுருந்தேன். பேனில் ஆயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கினாலுமே டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி எங்களோட லஞ்சில் அப்பளம், ப்ளெயின் சாம்பார், மாங்காய் ஊறுகாய், வத்தல், ஒயிட் ரைஸ், முட்டை வறுவல், கொஞ்சமாக வெள்ளரிக்காய், டெசர்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் தான் சாப்பிட்டோம். ஈவினிங் டீ தான் போட்டிருந்தேன், புதினா டீ. டீ குடிச்சிட்டு கடைக்கு தான் ரெடி ஆனோம். ஹெவியாக மழை ஸ்டார்ட் ஆனதுனால கடைக்குமே போக முடியல. மழை ஸ்டாப் ஆகிற மாதிரியே தெரியல. தம்பியும் பசிக்குதுன்னு சொன்னதுனால ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். கிழங்கும் மல்லாட்டையும் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டோம். மழை வரவும் வெளியே போகாதனால சீக்கிரமாகவே டின்னருமே ரெடி பண்ணிட்டேன். பன்னீர் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். பன்னீர் கிரேவி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்னீர் கிரேவிலாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி தான் ஊற்றணும். என்ன டின்னர்னு பார்க்கலாமா? இட்லி, பன்னீர் கிரேவி, ப்ளெயின் சாம்பார். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இன்றைக்கி என்னோடய டே 6:50க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் சாம்பிராணிலாம் போட்டுட்டு ராகி மால்ட்டு தான் போட்டிருந்தேன். ராகி மால்ட்டு குடிச்சிட்டு தம்பியோட ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி இந்த மக்கானா சிக்கி பார் தான் கொடுத்துருந்தேன். டேஸ்ட் இது சூப்பராக இருந்ததுனால தம்பி கேட்டான். அதனால் இன்றைக்கி இது தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். இதில் சியா சீட்ஸும் பம்கின் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டுமே இன்னும் நல்லா இருந்தது. மல்லாட்டையும் சேர்த்துருக்காங்க. தம்பிக்கு ஏற்கனவே மல்லாட்டை கேக்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுவே கொடுத்து அனுப்பிட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு. தம்பியோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியும் இட்லி பொடியும் தான் கொடுத்துருந்தேன். 8:30க்கெலாம் தம்பியுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ரசம் தான் கேட்டிருந்தான் தம்பி. ரசம் செஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால ரசம் தான் செஞ்சுருந்தேன். கூடவே சிக்கனும் சிக்கனோட ஈரலுமே சேர்த்து தயிர் சேர்த்து கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க.
சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இந்த சிக்கன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே முடிச்சுட்டு தம்பிக்குமே பேக் பண்ணிட்டேன். தம்பியோட லஞ்சுக்குமே இன்றைக்கி ரசம் சாதம், சிக்கன் ஈரலை வச்சு கிரேவியும் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். தம்பிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு பால்கனியில் பார்த்தா 3 செம்பருத்தி பூ பூத்திருந்தது. ஈவினிங் டீ போடுக்குள்ளே பறிச்சிக்கலான்னு விட்டுட்டு வந்துட்டேன். நாங்களுமே இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம். எங்களோட லஞ்சுலேயுமே இன்றைக்கி ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் ஈரல் கிரேவி. இது மழை பெஞ்சதுனால கடைக்கு போக முடியல. அதனால் இன்றைக்கி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாமே சீக்கிரம் முடிச்சிட்டேன். செம்பருத்தி டீ போடலான்னு பறித்தேன். லெமன் இல்லாததுனால போடவே இல்லை. தம்பி காஃபி குடிச்சிட்டு டியூஷனுக்குமே கிளம்பிட்டான். 7:30க்கெலாம் தம்பி டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டோம். தம்பிக்கு ஷூவும் ஸ்லிப்பரும் வாங்கணும். அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போகணும். பிளாக் ஷூ எங்கேயுமே கிடைக்கல. ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்குமே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. டிராஃபிக்னால வீட்டுக்கு வரவே 10 o'clock ஆகிடுச்சு. இந்த ஸ்லிப்பர் தான் வாங்கியிருந்தேன் தம்பிக்கு. நல்லாவே இருந்தது குவாலிட்டி. தம்பிக்கு கால் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால சைஸு சீக்கிரத்தில் கிடைக்காது அவனுக்கு. அதனால தான் அவனையும் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே டின்னர் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்களோட டின்னரில் சேமியா உப்புமா, தேங்காய் சட்னி. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.